ஸ்ப்ளிட்டிங் பண்ணுற மாதிரி. அது இன்பில்டிங் நிறைய பேர் பண்ணுறாங்க. அது என்ன ப்ராப்ளம் வரும்னா ஃபியூச்சரில் எல்போ ப்ராப்ளம் வரும், ஹேண்டிகேப் மாரி ஆகிடும் டாக். ஏன்னா எதுக்கு உருவாக்கினா அன்டிங் டாக். இது அன்டிங் டாக்னா என்னன்னா வந்து ஓனர் வந்து இப்போ வந்து அன்டிங் பண்ணால் இது வந்து எடுத்துகிட்டு வந்து குடும்பம் உருவானது. ஆனால் இது வந்து அவங்க அமெரிக்காவில் எடுத்துன்னு போயிட்டு அவங்க ப்ரீட் பண்ணி அமெரிக்கன் ரிட்ரீவர் வச்சுக்கிறாங்க. இது வந்து ஹீரோ எல்லாம் சேம் கேரக்டர் தான், பட் கலர் ஒன்லி டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு வரும். உங்களுக்கு you guys are not subscribed and you're watching this video, bell icon irko adu ting 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 subscribe. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா என் பேர் வந்து வெங்கடேஷ். என் பேர் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கோல்டன் ரிட்ரீவர் ஃபார்ம் ரன் பண்ணுறோம். ஃபார்ம் நேம் பார்த்தீங்கன்னா கோல்டன் பெட்ஸ். இது எங்கே லொக்கேட் ஆகிது பார்த்தீங்கன்னா சென்னை ஓல்டு வாஷன் பேட்டில் லொக்கேட் ஆகிது. நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டன் ரிட்ரீவர் வண்டி தான் பண்ணுறோம். மொத்தம் நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா 3 ஃபார்ம் இருக்குது. சென்னை வண்ணாரப்பேட்டில் ஒன்று இருக்குது, அப்புறம் பார்த்தீங்கன்னா கூடாஞ்சேரியில், அப்புறம் செங்கல்பட்டு திருக்கல்குன்றம். செங்கல்பட்டு ஒரு 15 கிலோமீட்டர் உள்ள போகணும், திருக்கல்குன்றம், அங்கே ஒரு ஃபார்ம் இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டன் ரிட்ரீவர். மொத்தம் நம்ம கிட்ட ஒரு 30 டாக் கிட்ட இருக்குது, அடல்ட் 20 நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா எல்லா கலர்ஸும் கிடைக்கும். நம்ம மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் ரிட்ரீவர் ஏன் சூஸ் பண்ணோம் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ப்ரீட் இது. ஏன்னா வந்து கிட்ஸு கிட்ட ஃபேமிலி கிட்ட ரொம்ப அட்டாச்சாக இருக்கும். யார் புதால் வந்தாலும் ரொம்ப அட்டாச் ஆகிடும். இந்த கடிக்கணும்னு மைண்ட் செட்டே உங்களுக்கு கிடையாது. இப்போ மனுஷங்க பார்த்தீங்கன்னா வந்து நிறைய டாக் உருவாக்கிட்டு இருப்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒன்று வந்து வேட்டையாடுறதுக்கு உருவாக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் வந்து ஒயிட் அனிமல்லேருந்து இப்போ விவசாயம் பண்ணுவாங்க, ஒயிட் அனிமல்லேருந்து காப்பாற்றுறதுக்கு உருவாக்கிருப்பாங்க. அப்புறம் ஆடு மேய்க்கிறதுக்கு உருவாக்கிருப்பாங்க. அந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஃபிஷ்ஷிங் பிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிருப்பாங்க. அப்புறம் பேர்ட்ஸை வந்து எடுத்துன்னு வர்றது வேட்டையானா அது உருவாக்கிருப்பாங்க. கோல்டன் ரிட்ரீவர் பார்த்தீங்கன்னா எதுக்கு உருவாக்கினா அன்டிங் டாக். இது அன்டிங் டாக்னா என்னன்னா வந்து ஓனர் வந்து இப்போ வந்து அன்டிங் பண்ணால் இது வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும் அவங்ககிட்ட, ஓனர்கிட்ட. அந்த லைனில் வரும் இது அன்டிங் டாக். இது லேப்ரடாக் டாக் அதெல்லாம் வந்து ஒரே இனம் பார்த்தீங்கன்னா அன்டிங் பண்ணுறது தான். கோல்டன் ரிட்ரீவர் பார்த்தீங்கன்னா வந்து பேர்ட்ஸு அதெல்லாம் வந்து ஓனர் வந்து அன்டிங் பண்ணால் பல்லு படாமல் எடுத்து வந்து கொடுக்குறது எங்களோட வேலை ஓனர்கிட்ட. மெயின் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா பல்லு சுத்தமாக படாது, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். இப்போ வந்து பல்லு பட்டா ஓனரால் சமைச்சு சாப்பிட முடியாது அந்த அனிமலை. அதனால் வந்து பல்லு படாமல் எடுத்து வந்தால் இந்த ப்ரீடை முதல் உருவாக்கினது காரணமே இது பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப கலர் வெரைட்டி நிறைய இருக்குது. கோல்டன் கலர், ஒயிட் கலர், ஃபான் கலர், க்ரீம் கலர், நிறைய வெரைட்டியில் இருக்குது. அது வந்து அவங்களுக்கு இப்போ அவங்கவுங்க கண்ட்ரிக்கு ஏற்றாமல் மாற்றிக்கிறாங்க. இப்போ இங்கிலீஷ் ரிட்ரீவர்னா பார்த்தீங்கன்னா இது இங்கிலீஷ் ரிட்ரீவர் சொல்லுவாங்க. இது இங்கிலீஷ் ரிட்ரீவர் பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் டைப் சொல்லுவாங்க. ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்காட்லாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கலர் ஒன்று முதல் உருவானது பார்த்தீங்கன்னா அமெரிக்கன். இது பாருங்க, இது வந்து டார்க் கலர் தான் முதல் உருவானது. ஆனால் இது வந்து அவங்க அமெரிக்காவில் எடுத்துன்னு போயிட்டு அவங்க ப்ரீட் பண்ணி அமெரிக்கன் ரிட்ரீவர் வச்சுக்கிறாங்க. இது வந்து யூரோப்பியன் எடுத்துன்னு போயிட்டு இங்கிலீஷ் ரிட்ரீவர். அந்த மாதிரி கலருக்கு ஏற்ற மாதிரி அவங்க கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிறாங்க. பட் கோல்டன் ரிட்ரீவர் கேரக்டர் பார்த்தீங்கன்னா எல்லாமே சேம் கேரக்டர் தான். நீங்கள் அதெல்லாம் குழப்பிக்க தேவையில்ல, எல்லாம் சேம் கேரக்டர் தான். பட் கலர் ஒன்லி டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு வரும். உங்களுக்கு கேரக்டர் வைஸ் பார்த்தீங்கன்னா இது என்னென்ன பண்ணணும்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். வீட்டில் வந்து ரொம்ப எல்லார்ட்டையும் அட்டாச் ஆகிடும். ஒரு ஹியூமன் மாரி யோசிக்கன்னு வச்சுக்கங்களேன், சொல்ல போனால் அதான் ஹியூமன் மாரி தான் யோசிக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி கிட்ட ரொம்ப அட்டாச்சாக இருக்கும். ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ரொம்ப சூட்டான ப்ரீட் பார்த்தீங்கன்னா கோல்டன் ரிட்ரீவர் நான் சொல்லுவேன். இப்போ ஏன்னா வந்து டாக்ஸ்னால் சில பேர் பயப்படுவாங்க, கடிக்கும் டாக் தான், அது வந்து வீட்டுக்கு வரத்துக்கு வந்து சில பேர் பயப்படுவாங்க ஃபேமிலி மெம்பர்ஸ். அந்தமாரி உங்களுக்கு பழக்கம் இதில் இருக்காது. நீங்கள் பயப்பட தேவையில்லை. டாக்னா கடிக்கும் இந்த மைண்ட் செட்டு உங்ககிட்ட தேவையில்லை உங்களுக்கு. ஏன்னா ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லி. இது வரைக்கும் கோல்டன் ரிட்ரீவர் யாரையும் கடிச்சதே கிடையாது. ஏன்னா ரொம்ப எப்படி சொல்கிறதுனா வீட்டில் வந்து நீங்கள் வந்து ஒரு 8 to 1 year வரைக்கும் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா அவங்களும் மெச்சூர் ஆகிடுவாங்க. மெச்சூர் ஆகிட்டா வீட்டில் வந்து யாரும் கிட்ஸ் வந்து அவங்கள அழகாக நீங்கள் விட்டுட்டு போனாலும் அழகாக ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பார்த்துப்பாங்க. அந்தமாதிரி ஒர்க்லாம் பண்ணுவாங்க இவங்க. ட்ரைனிங் யார் வேணால் கொடுக்கலாம் அதுக்கு. இப்போ ப்ரொஃபஷனலாக ட்ரைன் பண்ணலாம் இல்லை, நீங்கள் நார்மலாக நீங்களே கூட ட்ரைன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு டாக் வளர்க்குறாங்கன்னா அவங்களோட ஈஸியாக ட்ரைன் பண்ணலாம். எப்படி நம்ம பேசுறத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கும். நீங்கள் பேசணும் டாக் கிட்ட அதிகமாக. இப்போ எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் பாருங்க, ஷைனிங் ஜா. இப்போ பார்த்தீங்கன்னா கூப்பிட்டோன்னா அது பேர் கூப்பிட்டோன்னா அது உடனே வரும். அது ரியாக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல நம்ம பேர் கூப்பிடணும் அதுங்களை அதிகமாக. அதேமாதிரி அதுக்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். மினிமம் ஒரு 1 hour ஒரு நாளைக்கு நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்கள்கிட்ட ரொம்ப அட்டாச் ஆகிடும். அதேமாதிரி வந்து எல்லாருக்கிட்டும் அட்டாச் ஆகும் கோல்டன் ரிட்ரீவர். இப்போ வீட்டுக்கு யாரா கெஸ்ட் வரானா ரொம்ப போயிட்டு உங்கள்கிட்ட உடனே அட்டாச் ஆகிடும். அந்தமாதிரி கேரக்டர் ரொம்ப அதிகம். இது ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ப்ரீட். இது நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா எல்லா கலரில் உங்க பப்பி, நம்மகிட்ட பப்பீஸும் சரி அடல்ட்டும் சரி நம்மகிட்ட மொத்தம் 30 டாக் இருக்குது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்ம் ஒன்று நான் வந்து வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன், அது நீங்கள் பாருங்கள். அது ஓகேவா? என்ன மாதிரி ஃபுட்டெல்லாம் கொடுக்குறீங்க பிரதர்? என்ன மாதிரி ஃபுட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹோம் ஃபுட்டு தான் போவோம் எல்லாத்துக்கும். பார்த்தீங்கன்னா ஹோம் ஃபுட் எல்லாத்துக்கும் கொடுக்குறோம். நம்ம சிக்கன் கொடுக்கலாம், மட்டன் கொடுக்கலாம், வெஜிடபிள் ரைஸ் கொடுக்கலாம், கர்ட் ரைஸ் கொடுக்கலாம். நம்ம ஹோம் ஃபுட்டு தான் நம்ம ரெஃபர் பண்ணுறது ஃபுல்லாக. நம்ம வந்து ட்ரை ஃபுட்டோட ஹோம் ஃபுட்டு பெஸ்ட்டு நம்ம சொல்லுவோம். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா வந்து ஹோம் ஃபுட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொடுக்குற அதுக்கு தேவையான மல்டி விட்டமின் கால்சியம் இருந்தால் போதும் ப்ரோ. கால்சியம்னா சிக்கன் கொடுக்கலாம் நீங்கள், ப்ரோட்டீனுக்கு வந்து அதுக்கு தேவையான எல்லாமே கிடச்சிடும் அதுக்கு. அப்புறம் கேரட்டு, இந்த ப்ரொக்கோலி, பீன்ஸு, இந்த பொட்டேட்டோ அதெல்லாம் கொடுக்கலாம் நீங்கள். அதேமாரி நீங்கள் கொடுக்குற ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா 1 டேக்கு ஒரு ஃபுட்டு மாற்றணும். நீங்கள் இப்போ வெஜிடபிள் ரைஸு, கர்ட் ரைஸு, சிக்கனு, மட்டனு அந்தமாரி நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு என்னென்னா கொடுக்கலாம். பட் வந்து நீங்கள் என்னென்னா ஃபிட்டாக வச்சுக்கணும். நீங்கள் ஓவராக வந்து வெயிட் ஏற்றக்கூடாது, ஃபிட்டாக வச்சுக்கணும்.
பப்பீஸை வந்து எப்படி ஒரு செலவு, அதாவது ஹாஸ்பிட்டல் செலவே நம்ம அழகா கொண்டு போறது, அந்த ஸ்டேஜஸ் எல்லாம் சொல்லுங்க. பிரதர் நம்ம கிட்ட பப்பி வாங்கலாம், என்னென்ன மாதிரி ஃபுட் கொடுக்கலாம் பப்பிக்கு, ஹெல்த் இஷ்யூ வந்தா என்ன ஹெல்த் இஷ்யூ வரும், இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் நல்லா கொடுங்க. பிரதர் நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நான் ஒரு கேரண்டி கொடுப்பேன், ஹெல்த் இஷ்யூ நம்ம கிட்ட வராது. நம்ம பப்பிக்கு இது வரைக்கும் நம்ம பப்பி கொடுத்து நம்ம பப்பிக்கு எதுவும் கம்ப்ளைண்டே வந்தது இல்லை. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா நல்லா கரெக்டாக மதர் மில்க்லேருந்து எல்லாமே ப்ராப்பராக கொடுத்துருவோம். நம்மளுக்கு மெடிசனை பற்றி சில விஷயம் தெரியும். ஏன்னா நம்ம ஒரு 10 இயர்ஸ் அந்த ஃபீல்டில் இருக்கனால டாகை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுக்கு தெரியும். இப்போ சப்போஸ் டயரியா ஆகுது, வாமிட் ஆகுதுன்னா நான் உடனே ஒரு சிறப்பு சொல்லுவேன். அந்த சிறப்பை குத்தினா ஸ்டாப் ஆகிடும். அந்தமாதிரி நம்ம சில விஷயம் சொல்லுவோம். உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே நீங்கள் என்ன டவுட்டாக இருந்தாலும் என்கிட்ட ஸ்டார்டிங்கில் நீங்கள் ஒரு இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற நான் மெடிசன் சொல்லுவேன். உடனே உங்களுக்கு சரியாயிடும் 1 டேலேயே. நீங்கள் அதிகமாக நீங்கள் ஆக்கிட்டு ஹாஸ்பிட்டல் இட்டுன்னு போகிற அளவுக்கு வச்சுக்க மாட்டேன். நானே மெடிசன் சொல்லுவேன். உங்களுக்கு சிம்பிள் தான் அது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெல்த் இஷ்யூ எதனால் வருதுன்னா மதர்கிட்டேருந்து நீங்கள் வந்து மதர் இல்லாமல் இடத்துல நீங்கள் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ஹெல்த் இஷ்யூ வரும். மதர் கூட இருக்கிற பப்பி எடுத்தீங்கன்னா கம்பல்சரி ஹெல்த் இஷ்யூ வராது. அப்புறம் பார்த்தீங்கன்னா தாய் மதர் மில்க்கு மினிமம் 30 டேஸ் வரைக்கும் மதர் மில்க் கம்பல்சரி கொடுக்கணும். நீங்கள் எல்லா பப்பிக்கும் 30 டேஸ் வரைக்கும் கொடுத்துட்டு அப்புறம் ஹோம் ஃபுட் அப்படியே நீங்கள் ஹோம் ஃபுட்னா இந்த சர்லாக் லைன் ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை கர்ட் ரைஸு, ராயல் கேன் ட்ரை ஃபுட் இருக்குது, ஒரு 1 மந்த் வரைக்கும் கொடுக்கலாம். நீங்கள் அந்தமாரி நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். நம்ம பண்ணுறது பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஈஸி ப்ரோ. நீங்கள் எப்படின்னா கரெக்டாக ஃபுட்டு கொடுத்துட்டு அது கரெக்டாக மெயின்டைன் பண்ணால் ரொம்ப ஈஸி உங்களுக்கு. அது வேக்சின் அப்போ தானே போடுவீங்க, என்னென்ன டீடைல்ஸ் சொல்லுங்க. வேக்சின் பார்த்தீங்கன்னா பப்பி டிபின்னு வேக்சின் போட்டுருப்போம். அதே மாதிரி வேக்சின் போட்டுட்டு எப்பலாம் பப்பி வெளியே கொண்டு போகலாம் அந்த டிப்ஸ் எல்லாமே சொல்லுங்க. நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா வந்து வேக்சின் போடுறதுக்கு முன்னாடியே வாக்கிங் எடுக்கிறாங்க. அந்தமாதிரி தயவுசெய்து பண்ணாதீங்க. அந்தமாரி என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட்லலாம் பார்த்தீங்கன்னா டாக் இருக்கும். அது வந்து யூரின் போயிட்டு அந்த அதுக்கு சப்போஸ் எதனா டிசீஸ் இருந்தால் 1 வருஷம் வரைக்கும் அந்த இடத்துல இருக்கும். 1 வருஷம்? ஆமாம், அந்த வைரஸ் வந்து 1 வருஷம் வரைக்கும் இருக்காங்க. அது நம்ம டாக் போய்ட்டு ஸ்மெல் பண்ணாவே கண்டிப்பாக நம்ம டாக் அட்டாக் ஆகிடும். ஸ்மெல் பண்ணாவே ஒரு 2 டேஸ் 3 டேஸ்லேயே வாமிட்டு, டயரியா அந்த மாதிரி ஆற ஆரம்பிச்சிடும். அப்புறம் மோஷனில் பிளட் வர ஆரம்பிச்சிடும். அதுதான் வந்து பாரோ வைரஸ் சொல்லுவாங்க. அந்த மாதிரி கனெக்ட் டிஸ்டம்பர்னா என்னன்னா ஹெட் வந்து துடிக்கும். உங்களுக்கு ஹெட் வந்து துடிக்கும். அதுக்கு ஹார்ட் மாரி துடிச்சுனே இருக்கும். அது வந்து ரெடியே பண்ண முடியாது. அது எதனாலலாம் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ஃபாதர் மதருக்கு வேக்சின் போட்டிருக்க மாட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணுற மிஸ்டேக் என்னன்னா வாக்கிங் எடுக்குது. சில பேர் தெரியாமல் அவங்களுக்கு தெரியாது ஃபஸ்ட் டைம்னால. அது கரெக்டாக நீங்கள் வந்து கைடன்ஸ் பண்ணுற ஆள்கிட்ட வாங்கினா பிரச்சனை கிடையாது. நீங்கள் என்ன பண்ணணும், வாக்கிங் எடுக்கக்கூடாது. 3 வேக்சின் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாக்கிங் எடுக்கணும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் 3 வேக்சின் போட்டுட்டு வாக்கிங் தாராளமாக எடுக்கலாம். அதுக்கப்புறம் அது வேக்சினில் நிறைய பிராண்ட் இருக்குது ப்ரோ. நீங்கள் சில பிராண்டெலாம் இருக்குது வேக்சினில். நீங்கள் நார்மல் வேக்சின் தயவுசெய்து போடாதீங்க. போடுறது வேஸ்ட்டு தான் அது. நீங்கள் பிராண்டடான வேக்சின் போடுங்க. அதான் நான் சொல்கிறது. ஏன்னா பிராண்டடான வேக்சின் போட்டால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அந்தமாதிரி சில விஷயம் டிப்ஸ் நிறைய இருக்குது ப்ரோ. இப்போ சில பேர் அப்பார்ட்மெண்ட்டில் வளர்ப்பாங்க கிளைண்ட்டு. அப்பார்ட்மெண்ட் கிளைண்ட் என்னென்னா வந்து பார்த்தீங்கன்னா டாக் வந்து குலைக்குமா, அது நிறைய பேர் டவுட் இருக்கும். அது நான் ஒரு சின்ன டிப்ஸ் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். என்ன டிப்ஸ் பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு டபுள் பெட்ரூம், கண்டிப்பாக டபுள் பெட்ரூம் இல்லை 3 பெட்ரூம் இருக்கும் உங்களுக்கு. அது பப்பியிலேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 1 மந்த் இல்லை 2 மந்த் வரைக்கும் மினிமம் ஒரு 8 ஹவர் இல்லை 7 ஹவர் தனியாக விட்டு பழகுங்க. அதுங்கள பப்பியை ரூமில் விட்டு கதை வந்துட்டு நீ மூடுருங்க, ஃபுட்டு வச்சுட்டு சாப்பிட்டுட்டு வேணா க்ளீன் பண்ணிட்டு அதுமாதிரி ரெகுலராக ஒரு 3 மந்த் வரைக்கும் நீ பண்ணீங்கன்னா கம்பல்சரி டாக் கத்தாது உங்களுக்கு. ஏன்னா தனியாக அந்த அடாப் ஆகிடும் குட்டியிலேருந்து, சின்ன வயசுலேருந்து. அது தனியாக செட் ஆனோன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கப்புறமா நீங்கள் விளாட்றது. ஏன்னா நீங்கள் வெளியில் 1 டே இப்போ மார்னிங் போயிட்டு நைட் ஒரு 10 o'clock வரீங்கன்னா வீட்டில் விட்டுட்டு போனால் சின்ன சத்தம் கூட இருக்காது உங்களுக்கு. ஏன்னா தனியாக இருந்து பழகிடும் சின்ன வயசுலேருந்து. உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் மெயின்டைன் பண்ணுறது அப்பார்ட்மெண்ட்டில். அந்தமாதிரி டிப்ஸ் நான் நிறைய சொல்லுவேன் உங்களுக்கு வீடியோவில். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அதே மாதிரி சில பேர் நைட்டில் பப்பி வாங்கினா கத்திக்கிட்டே இருக்குமா, அப்போ அதில் என்ன டிப்ஸ்? நைட்டில் வந்து கம்பல்சரி கத்தான் செய்யும் 3 நாள் வரைக்கும் 3 டேஸ். ஏன்னா இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒரு 4 பப்பி இல்லை 5 பப்பி கூட இருக்கும். அது தனியாக எடுத்துன்னு போனால் அது கொஞ்சம் ஃபீல் பண்ணால் செய்யும். ஒரு 2 நாளில் சரியாயிடும், 2-3 நாளில். அது நார்மல் தான். அது பெரிய விஷயம்லாம் கிடையாது. ரொம்ப ஈஸி தான் அது. ஒரு 3 டேஸில் சரியாயிடும். நீங்கள் ஃபுட்டு வந்து கரெக்டாக டைமிங் கொடுத்துட்டு வந்து 8 o'clock 9 o'clock கொடுத்துட்டு நீங்கள் நைட்டு சில பேர் என்ன தப்பு பண்ணுறாங்கன்னா நைட்டு 12 மணிக்கு 2 மணிக்கு கொடுக்குறாங்க. அந்த மாதிரி கொடுத்தா கண்டிப்பாக கத்தான் செய்யும். ஏன்னா நீங்கள் ஒரு நாள் கொடுப்பீங்க, ஒரு நாள் தூங்கிடுவீங்க. அது உங்கள் மேலே மிஸ்டேக். அது நீங்கள் 8 o'clock கொடுத்தீங்கன்னா மார்னிங் ஒரு 7 o'clock கொடுக்கணும். அந்த டைமிங் வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணால் போதும். ஃபுட்டு அதெல்லாம் நீங்கள் டாக்லாம் கம்பல்சரி கத்தாது. பப்பி 2 டேஸ் ஒன்று செட் ஆகணும் உங்கள் இடத்துக்கு அடாப் ஆயிடுச்சுன்னா செட் ஆகிடும். அது இந்த டாக் பப்பி கத்துறது அதெல்லாம் நார்மல் தான். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ உங்ககிட்ட இப்போ என்னென்ன பப்பி, எத்தனை பப்பீஸ் இப்போ இருக்கு? நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேட்ச் கிட்ட இருக்குது ப்ரோ நம்ம கிட்ட. இப்போ காமிக்கிறீங்களா? இப்போ கண்டிப்பாக காமிக்கிறேன் உங்களுக்கு. பப்பீஸ் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கிட்ட வந்து இப்போ 3 கலர் இருக்குது நம்ம கிட்ட. லைட் ஃபான் இருக்குது, ஒயிட் இருக்குது, கோல்டன் கலர் இருக்குது. காமிக்கிறீங்களா? நான் கூட பப்பீஸ் காமிக்கிறேன். இப்போ கியூட்டா கொண்டு வந்திருக்கீங்க ப்ரோ. இந்த மாதிரி நம்ம கிட்ட இன்னொரு 2 பப்பி இருக்குது ப்ரோ. இது 2மே மேல். இது உங்களுக்கு 35 டேஸ் ஆகும். குவாலிட்டி பாருங்க எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது. நம்ம கிட்ட எப்பவுமே இந்த மாதிரி குவாலிட்டி தான் கிடைக்குமே பப்பி. நம்ம கிட்ட குவாலிட்டிக்கு காம்ப்ரமைஸ் இருக்காது ப்ரோ. எக்ஸலண்டாக இருக்கும் குட்டி. உங்களுக்கு ஒரு பொம்மை மாரி இருக்கும், ஒரு டெடி பேர் மாரி இருக்கும் உங்களுக்கு பார்க்க போகுது. ஏன்னா நம்ம கிட்ட எல்லாமே குவாலிட்டி தான். நம்ம கிட்ட
நம்ம வச்சு அடல்ட்டும் பார்த்தீங்கன்னா எல்லாம் வேற வேற லைன்ஸ்ல வச்சுப்போம், ஏன்னா ஒரே லைன்ஸ்ல வச்சுட்டு போறோம். ஏன்னா இன்பிரீடிங் பண்ற மாதிரி அது இன்பிரீடிங் நிறைய பேர் பண்றாங்க. அது என்ன ப்ராப்ளம் வரும்னா ஃபியூச்சர்ல எல்போ ப்ராப்ளம் வரும், ஹேண்டிகேப் மாரி ஆகிடும் டாக் அது. ஆமா ஃபியூச்சர்ல அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் வரும். அந்த மாதிரி நான் பண்ண மாட்டேன்னா நம்ம கிட்ட 30 டாக்னா 30 டாகும் வேற வேற லைன்ஸ்ல இருக்கும். இப்போ ஃபாதர் மதரும் பார்த்தீங்கன்னா வேற லைன்ஸ்ல இருக்கும். பப்பீஸ் பார்த்தீங்கன்னா அது வந்து வேற லைன்ஸ்ல வரும்போது நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வராது. பெட் லைன் பார்த்தீங்கன்னா சில பேர் கேசி வாங்கினா நல்ல டாக்ஸ் இல்லனா இதோட ஃபாதர் மதர் கேசி அப்படின்னு சொல்றாங்க. கேசி வரும் இம்பார்ட்டன்ட்டா. இப்போ இதோட ஃபாதர் மதர் கேசி ப்ரோ. இது லைன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபாதர் வந்து அவனோட ஃபாதரோட ஃபோட்டோஸ் நான் சென்ட் பண்ணுறேன். ஏன்னா அவன் வேற ஃபார்முக்கு மீட்டிங் கோசம் போய்க்கிறான். அந்த ஃபாதரோட ஃபோட்டோ சென்ட் பண்ணுறான் பாருங்க. அவனை வந்து நான் 70,000 கொடுத்து எடுத்தேன். நான் 70,000 கொடுத்து எடுத்தேன். அவன் வந்து கேசி போட்டா இந்த பப்பியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நான் 15 தரேன் மேல் பப்பி, ஃபீமேல் வந்து 13 தருவேன். இப்போ கேசி போட்டால் இது வந்து 30 வரும் உங்கள்கிட்ட. என்ன ரீசன்னா அந்த பேப்பர் கோசம், அந்த பேப்பரோட க்ரோத் பார்த்தீங்கன்னா வந்து அது ஷோ லைன்ஸுக்கு ஏற்ற மாதிரி வரும். லைன்ஸோட ரேட்டுக்கோசம் உங்களுக்கு கேசி மாறும் உங்களுக்கு. அதனால வீட்டில் பெட்ட அவ்வளோவா அந்த கேசி தேவையில்லை. உங்களுக்கு கேசி தான் வேணும்னா தாராளமாக கேசி வாங்கிக்கலாம். அந்த கேசியை வாங்குற காசுக்கு நீங்கள் நல்லா ஃபுட்டு நல்லா பப்பிக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா நல்ல க்ரோத் இன்னும் நல்லாயிருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான். வீட்டில் பெட்ட அவ்வளோ போனால் தயவுசெய்து கேசி தேவையில்லை. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா வீட்டில் சும்மா தான் இருக்கும் அந்த கேசி பேப்பர் யூஸ். நீங்கள் டாக் ஷோ பண்ண போறீங்க, அந்த ஐடியா நீங்கள் கேசி யூஸ் பண்ணலாம் ப்ரோ. மற்றபடி சும்மா நீங்கள் கேசியை வாங்கிச்சு எந்த யூஸும் கிடையாது. ஏன்னா எல்லாமே கேசி லைன்ஸ் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். பப்பி க்ரோத் பாருங்க, அது நல்ல ஹெட் வித்தியாசமா இருக்கு. 35 days பாருங்க எந்த அளவுக்கு இருக்குதுன்ட்டு. கோல்டன் கலர் இவங்க உங்களுக்கு நம்ம கிட்ட இப்போ ஒயிட் கலர் இருக்குது. அப்புறம் இதை விட லைட் கலர் ஃபான் கலர் இருக்குது. நம்ம கிட்ட எல்லா கலரும் கிடைக்கும் ப்ரோ. நம்ம கிட்ட பிரைஸ் சொல்லி உங்க கான்டாக்ட் சொல்லி முடிங்க. நம்ம பிரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து மேல் வந்து பார்த்தீங்கன்னா 15 வரும், ஃபீமேல் வந்து 13 வரும். நம்ம கிட்ட எப்பவுமே ஒரே பிரைஸ் தான். நம்ம கிட்ட ஒரே குவாலிட்டி தான் மெயின்டைன் பண்றோம். எல்லா பப்பியும் சேம் குவாலிட்டி தான் இருக்கும் நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா. ஏன்னா லைன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபாதர் மதர் நல்ல லைன்ஸ்ல கொடுத்து வச்சுக்கிறோம். போட்டு கொடுத்துறீங்களா? வேக்சின் போட தனியாக பேமெண்ட் ஆகும் ப்ரோ. ஆனால் பப்பி டிபின்னு ஒரு வேக்சின் நம்ம போட்டு தரோம். 30 நாளில் டிவார்மிங் ப்ராப்பராக பண்ணிவிடுவோம். நம்ம பப்பியை பொறுத்த வரைக்கும் ஹெல்த் இஷ்யூ வராது. பண்ணீங்க பயப்படே தேவையில்லை. கைடன்ஸி நான் இருக்கிறேன். நீங்கள் எனி டைம் நீங்கள் கால் பண்ணலாம். நீங்கள் நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பப்பி கொடுத்து எந்த கம்ப்ளைண்ட்டும் வந்தது இல்லை. எல்லா பப்பியும் ஆக்டிவாக இருக்கும். நம்ம கிட்ட நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். வளரும் போது உங்களுக்கு ஜெனடிக் ப்ராப்ளம் வராது. நம்ம கிட்ட என் கான்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 8072431340. நம்ம கிட்ட எல்லா கோல்டன் ரெட்ரீவர் பப்பி எல்லா கலர்லையும் கிடைக்கும். உங்களுக்கு என்னோட ஃபார்மை நான் வந்து வீடியோ கிளிப் போடுறேன், அதையும் பாருங்கள். வேறு ஃபார்ம் அது, அந்த ஃபார்ம் எப்படி இது பாருங்கள். நிறைய பேர்ட்ட நான் சொல்லிக்கிறேன் அந்த ஃபார்மை பற்றி. இது காமிச்சது இல்லை. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ அந்த ஃபார்மில் போய் எடுக்கலாம் கண்டிப்பாக. அங்கே லிட்டர்மெண்ட் இருக்குது. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஃபார்மோட கிளிப்பிங் வந்து நான் போடுறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அதை. தேங்க்யூ ப்ரோ.